தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சை, திருச்சி உட்பட பல இடங்களில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிமனைகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து தொழிலாளர்கள் 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தஞ்சை, திருச்சி உட்பட பல இடங்களில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிமனை முற்றுகை போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக சென்னையில் பல்லவன் இல்லத்தை முற்றுகையிட முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் அசம்பாவிதங்கள் நிகழாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தஞ்சை, திருச்சி உட்பட பல இடங்களில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிமனை முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்றொரு புறம் மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 9 மணி நிலவரப்படி 97 விழுக்காட்டிற்கும் மேலான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்று விளக்கமளித்திருக்கிறது. இந்த நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் அடுத்த கட்டமாக பணிமனைகளை முற்றுகையிடும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுது அழைத்தாலும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நிதிநிலை சீரான பிறகு உங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. எந்த ஒரு சூழலிலும் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதே சமயம் பன்னெடுங்காலமாக நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் எங்களின் குரல்களுக்கு அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை என்று தொழிலாளர்கள் குற்றம் சுமத்தி வருகிறார்கள். இரு தரப்பிலும் இந்த முரண்கள் தொடரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள். பல்லவன் இல்லத்திலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், ஏற்கனவே இந்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாது, சலசலப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. தற்போதைய நிலை என்ன? பல்லவன் இல்லம் அருகே முற்றுகை போராட்டம் இன்று நடைபெறும் என அறிவித்திருக்கிற நிலையில் அண்ணா தொழிற்சங்க பேரவையினர் தனியாக போராட்டத்தை தற்போது தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது இன்றைய போராட்டம் நடக்கும்போது CITU, AITC, HMS உள்ளிட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பினர் தனியாக முற்றுகை போராட்டமும், அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பாக தனியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தற்போது அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், தொழிலாளர்கள் பல்லவன் இல்லம் அருகே தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநில அரசு உடனடியாக பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். ஏற்கனவே அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டு இருந்தும் கூட தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதில் தமிழக அரசு தாமதப்படுத்துவதாக அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே தற்போது 500க்கும் மேற்பட்டோர் பல்லவன் இல்லம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதுமே தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநில அரசு காலதாமதம் செய்யாமல் தொழிலாளர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய 6 அம்ச கோரிக்கையில் பேச வேண்டும். அதில் குறிப்பாக அகவிலைப்படி கோரிக்கையாவது உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் அடுத்த கட்டமாக CITU, AITC தொழிற்சங்கத்தினர் தனியாக போராட்டம் நடத்த இருக்கிறார்கள். எனவே மதியம் 1 மணி வரை இந்த இடத்தில் பல்லவன் இல்லம் முன்பாக போராட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. மணிமாறன்.